நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு நிறைய காசை கரியாக்கி இருப்போம்ல, அதை பற்றி தாங்க. நான் எவ்வளோ காசை வந்து கரியாக்கி வச்சிருக்கிறேங்கிறத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்குலாம் கல்யாணம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா 17 இயர்ஸ் ஆச்சு. வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே நமக்கு வந்து நிறைய சாரீஸ்லாம் ப்ளவுஸு தைச்சி கொடுத்துருவாங்களா நம்ம வீட்டிலேருந்து. அதே மாதிரி தாங்க நானும் முக்கால்வாசி எல்லா சாரீக்குமே ப்ளவுஸை தைச்சிட்டேன். வந்து அப்போ அதே கொஞ்சம் அப்படியே அப்பயே ஃபிட்டுன்னு இருக்கிற மாதிரி அதே இதுலேயே நான் தைச்சிட்டேன். கொஞ்சம் நிறைய இது விட்டு தைக்காம எப்படி இருந்தாலும் தைச்சாலுமே அது பத்தாது கொஞ்ச நாளையில. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். நம்ம இப்படியே வந்து வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து ஓவர் வெயிட் விடக்கூடாதுன்னு நினச்சி தாங்க நானும் தைச்சேன். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறையா ப்ளவுஸுங்க. பட்டு சாரி ப்ளவுஸ் முதற்கொண்டு நெறையா ப்ளவுஸ் வந்து போட முடியாதையே போயிடுச்சு. கிட்டத்தட்ட புதுசாவே இருந்ததுங்க. டிசைன்ஸும் சில டிசைன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்காகவே அந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் அப்படியே வச்சிருந்தேன். ரொம்ப நாளா. சரி நம்ம எப்படியாவது வெயிட் நம்ம குறைச்சிட்டு நம்ம போட்டுக்கணும் அப்படின்லாம் நல்லாயிருக்கும். சில ப்ளவுசஸ் எல்லாமே வந்து டிசைன்ஸ் எல்லாமே. இதுங்க நானும் வச்சு வச்சு பார்த்தேன். வேலைக்கே ஆகல. இதுங்க மேலேயும் வச்சிருக்கிறது வேஸ்ட்டுன்னு எல்லாத்தையும் பொறுக்கிட்டுங்க. ஒரு 50, 60 ப்ளவுஸுக்கு மேலே இருக்கும். எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டேன். சரி குடுத்துடலாம் யார்கிட்டயாவது, அவங்களாவது யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. புது புது ப்ளவுஸுங்க, பட்டு சாரி ப்ளவுஸு. ஓகே. நானும் வச்சிருந்து எத்தனை வருஷமா வச்சிருக்கிறது. மனசாட்சிங்கிறது ஒண்ணு நமக்கும் இருக்குல்ல. அதனால வந்து எல்லாமே தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டேன். சில சாரீஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த சாரீஸ்லேயே குடுத்துருப்பாங்க. நம்ம தைச்சுருவோம். ஆனா வந்து அந்த கிளாத்த வந்து போடவே முடியாது. அப்படிதாங்க சில சாரீஸுக்குலாம் ஆச்சு. அ அத குத்தும். நமக்கு வந்து எரியிற மாரி இருக்கும். ரொம்ப அப்படியே மொத்தமா இருக்க மாரி இருக்கும். அந்த மாரிலாம் ஆச்சு எனக்கு. அதையும் நெறைய வேஸ்டேஜ் போயிடுச்சு. சில டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டபடி இருக்கு. ஒரு சில டைம்லாம் தைச்சு வச்சிருப்பாங்க. அது நம்ம கொஞ்ச நாளுக்கு அதுக்கப்புறம் அது அதாவது ட்ரெண்டிங் மாற மாற நமக்கு வந்து அந்த டிசைனும் பிடிக்காத போச்சு. அப்படியே நெறைய வேஸ்டேஜ் ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம தான் யாராவது நம்ம போட்டிருந்தா நமக்கு மனசு ஆசை வரும். நாமளும் போட் நெக் வச்சு நம்ம தைச்சு பார்க்கலாம். அது மாரி தாங்க இந்த பச்சை கலர் ப்ளவுஸ் எல்லாம் நானு போட் நெக் தான் வச்சு தைச்சேன். கிட்டத்தட்ட ரூ. 800 குடுத்து நான் அத தைச்சேன். தைச்சு உருப்படியாவும் தைச்சு தரலைங்க. ரொம்ப லூஸா இருந்தது. ஒரு ஃபிட்டுன்னு அழகா போட்டா தானே நல்லாயிருக்கும். அத திருப்பி 2 தடவ காசு குடுத்து ஆல்டர் பண்ணேன். வேலைக்கு ஆகல. தூக்கி போடு, தூக்கி போட்டாச்சு. முடிஞ்சிருச்சு. அதே மாரி நம்ம நெறையா வந்து நம்ம எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிசைன்ஸ் பார்த்து, பார்த்து நம்ம வந்து சில சாரீஸ்க்குலாம் தைப்போம். அது வந்து நெட்டட் வச்சு தைப்போம். இந்த மாரி போட் நெக்கு, இந்த மாரி கை இதெல்லாம் வச்சு தைப்போம். அது நமக்கு நமக்கு என்னதான் நம்ம அப்படி போகணும்னு ஆசைப்பட்டு போட்டாலும், நமக்கு என்ன ஃபிட்டுன்னு இருக்கோ, கரெக்ட்டா நம்ம அத போட்டா தான் நமக்கும் அது அழகா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அது கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்காதையும் போயிடுது. எனக்கு அப்படிதாங்க ஆச்சு. வந்து பிடிக்காதையும் போயிடுச்சு. அதேமாரி இந்த ஓவரா ஒர்க் பண்ணி வச்சு, இந்த பின்னாடி நமக்கு அந்த ப்ளவுஸ்ல முடியெல்லாம் மாட்டி, மாட்டி இழுத்துரும். அப்ப நம்ம என்ன நெனைப்போம், ஐயோ! இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு முடியெல்லாம் மாட்டி, மாட்டி நமக்கு இழுக்குது. நம்ம இத போட வேணாம். நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற மாரி வந்து அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓகே இது வேண்டாம். முடியெல்லாம் மாட்டி, மாட்டி இழுக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாரிங்க பார்த்தீங்கன்னா, அதுலேயும் நெறைய ப்ளவுஸ் வந்து அப்படியே நின்னு போக ஆரம்பிச்சுரும். இதே மாரி தாங்க எத்தன ப்ளவுஸ் வந்து நம்ம கண்டிப்பா ரொம்பனா வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். சாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 தான் இருக்கும். ஆனா நம்ம தைக்கிற கூலி வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் மடங்கா குடுத்து தான் நம்ம வந்து தைக்கிற மாரி தான் இருக்கு. இதே மாரி தாங்க வந்து எனக்கு ரொம்பனா நெறைய ப்ளவுஸ் வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால இப்பலாம் பார்த்தீங்கன்னா, மனசே கேட்காது. அதெல்லாம் பார்க்க ஐயோ! நம்ம இவ்ளோ வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சில ப்ளவுஸ்லாம் அதாங்க இந்த பிளாக் ப்ளவுஸ் எல்லாம் வந்து நானு போட்டு தைச்சுட்டு போடவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தது. நீங்களும் நெறைய பேரு தான் இப்படி தான் நெறைய பேர் இருப்பாங்க இப்படி தைச்சுட்டு. ஓ அதாவது என்னோட இது என்னன்னா, நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நாம வந்து அந்த மாரி ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணணும். வந்து நம்ம எல்லாரும் போடுறாங்க, அவங்க இப்ப இத போடுறாங்க, அத போடுறாங்கன்னு நம்ம வந்து போட்டுட்டு நம்மளால அத போட முடியாத நம்ம தூக்கி போடுறோம். ஓகேங்க. இந்த இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் இதே மாரி கண்டிப்பா லேடீஸா இருக்கவும் நமக்கு நெறைய பேர் இதே மாரி அஃபெக்ட் ஆயிருப்போம். கண்டிப்பா. இது வந்து நெறைய பேத்துக்கு வேஸ்ட் ஆயிருக்கும். ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா. இதே மாரி வந்து இப்போ வர ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி
குடுத்து ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்ட்டா என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஃபிட்டுன்னு எப்படி தைக்கணுமோ, அந்த மாரி கரெக்ட்டா அழகா தைச்சுக்கணும். நாம தாங்க அந்த காலத்துலலாம் ஓவரா தைச்சுட்டோம். ஆனா, இப்ப பிள்ளைங்க எல்லாமே ட்ரெண்டியா பார்த்து அவங்க ஓரளவுக்கு அழகா தைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் என்னோட சஜஷன் ரொம்ப நாள் அ ரொம்ப நாள் இதுக்கு காசு வேஸ்ட் பண்ணாம, ஓரளவுக்கு அழகா எப்பவுமே ஓரளவுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு வச்சு போடுற மாரி நம்ம மெயின்டெயின் பண்ணி அந்த ப்ளவுஸ் நம்ம தைக்கணும். அப்படிதாங்க அந்த இதுக்குமே ஒரு அந்த சாரியோட மேட்சிங் இருந்தா தான் அந்த சாரிக்குமே அழகா இருக்கும். ஓகேங்க. என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர்